விடாமுயற்சி ட்ரெய்லர், நடிகர் சூரியோட அடுத்த படம் சூர்யா 45 அப்டேட். இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. நடிகர் அஜித்குமாரோட விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பத்தி தகவல் வெளியாகி இருக்கு. மகிழ் திருமேனி இயக்கத்துல உருவாகிற இந்த படத்தோட டீசர் ஏற்கனவே வெளியாகி ஃபேன்ஸ் மத்தியில பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டீசர் விசுவல்ஸ் பார்க்கும்போது ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் மாதிரி இருக்கும்னு ஒரு சிலர் பேசிக்கிட்டாங்க. இந்த நிலையில படத்தோட ட்ரெய்லர் ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூரி ஹீரோவா நடிக்கிற அடுத்த படத்தோட டைட்டில் போஸ்டரை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. விடுதலை படத்துக்கு அப்புறம் கருடன், கொட்டுக்காளி ஆகிய படங்கள்ல கதாநாயகனா நடிச்ச இவரு இதுக்கப்புறம் ஹீரோவா தான் நடிக்க போறதாகவும் சொல்லி இருந்தாரு. அதன்படி இப்போ 2 படத்துல ஹீரோவா நடிக்க சைன் பண்ணிருக்காரு. அதுல ஒரு படமா விலங்கு வெப் சீரிஸ் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல நடிக்கிறாரு. இந்த படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. மாமன்னு டைட்டில் வச்சிருக்கிற இந்த படத்தோட பூஜை முடிஞ்சு ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இயக்குனர் விக்னேஷ் சிவன் ரீசெண்டா பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்திச்சு அங்க உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹோட்டல விலக்கி கேட்டதா ஒரு நியூஸ் பரவிட்டு வந்துச்சு. இதை வச்சு நிறைய மீம்ஸ் போட்டு அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல இதுக்கு விளக்கம் தெரிவிச்சிருக்காரு விக்னேஷ் சிவன். அதுல தன்னோட எல்ஐகே பட ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் வாங்குறதுக்காக பாண்டிச்சேரி போனதாகவும் அங்க மரியாதை நிமித்தமா சிஎம் அப்புறம் மினிஸ்டரை சந்திச்சதாகவும் சொல்லியிருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா லோக்கல் மேனேஜர் ஒருத்தர் மினிஸ்டர் கிட்ட அவருக்காக ஏதோ ஒரு விஷயம் விசாரிக்க அதை இவர் கூட கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டதாகவும் விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமா வந்த மீம்ஸ் எல்லாமே தேவையற்றதா இருந்தாலும் வேடிக்கையாகவும் உத்வேகமாகவும் இருந்துச்சுன்னு அவர் அதுல குறிப்பிட்டிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல உருவாகிட்டு வர சூர்யா 45 படத்துல இப்போ யோகி பாபு, நட்ராஜன் அப்புறம் சிவதா ஆகிய நடிகர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துல த்ரிஷா, ஸ்வாசிகா, இந்திரன்ஸ், காளி வெங்கட் நடிச்சிட்டு வர்றாங்க. முக்கிய கதாபாத்திரத்துல ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்ட் பண்ண போறதா இருந்துச்சு. ஆனா அவர் விலகி இப்போ சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்ட் பண்ண போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் மோகன்லால் டைரக்ட் பண்ணியிருக்கிற பரோஸ் படத்தோட தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல மோகன்லால் கூட மீரா ஜாஸ்மின், குரு சோமசுந்தரம், ஸ்பானிஷ் ஆக்டர்ஸ் பாஸ் வேகா, ரஃபேல் அமர்கோ ஆகிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. 19 வயசான லிடியன் நாதஸ்வரம் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகிறாரு. படத்தோட VFX மற்றும் அனிமேஷன் ஒர்க் எல்லாமே கவனம் இருக்கும் வகையில் இருக்கிற நிலையில படம் டிசம்பர் 25ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. புஷ்பா 2 படத்தோட ஃபீலிங்ஸ் வீடியோ சாங்க படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடிப்புல வெளிவந்த புஷ்பா 2 திரைப்படம் இதுவரைக்கும் 1292 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இந்த நிலையில படத்துல இடம்பெற்றிருந்த ஃபீலிங்ஸ் பாட்டு பயங்கர ஹிட் ஆகி சோசியல் மீடியாவை கலக்கிட்டு இருக்கிற நிலையில ஃபீலிங்ஸ் தெலுங்கு வீடியோ சாங்க படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. இந்த பாட்டோட தமிழ் லிரிக்ஸை விவேகா எழுதி செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி பாடி இருக்காங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.